கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் இம்மட்டுமாய் திருமணம் ஆனதுலேருந்து இம்மட்டுமாய் கர்த்தரோட கிருபை இருக்கிறதுனால தான் மனுஷனோட கண்களில் தயவு கிடைக்கிது. வீட்டுக்காராக இருந்தாலும் அவரோட கண்களில் தயவு கிடைச்சி நான் ஆலயத்துக்கு வரும்படிக்கு, ஆராதனைகளில் பங்கு பெறும்படிக்கு, ஊழியத்தில் இந்த அளவுக்கு ஈடுபடுறதுக்கு அவரோட அந்த தயவு எனக்கு கர்த்தர் வாங்கி கொடுத்தாங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளோட ஆராதனையில் வந்து பங்கு பெறும்படிக்கு கர்த்தர் உதவி செய்கிறாங்க. இந்த வருடத்தில் மார்ச் மாதம் எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 முட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்போ வந்து அதுக்கான பொருளாதார தேவைகள் எங்ககிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னா அம்மா அப்பா விவசாயம்தான். அப்போது அந்த மனுஷ கண்களில் தயவு கிடைச்சதுனால அந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு காலுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி விட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவோட அண்ணா ஒருத்தவங்க வந்து அவங்க ஒரு 2 lakhs கொடுத்து இன்னொரு காலுக்கும் அவங்க பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சாங்க. இப்போ அம்மா நல்லா இருக்காங்க. அதே சமயத்தில் அம்மா இங்கே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் கூட பெரியம்மா சித்தி எல்லாம் வந்து இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அடுத்த மாதம் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு மாதம் ஆப்ரேஷன். ஏப்ரலில் வந்து அப்பா காய் போட்டுட்டு வரப்போ ஹைவேயில், திண்டுக்கல் டு மதுரை ஹைவேயில் வந்து எப்படி விழுந்தாங்கன்னே தெரியல. அந்த ரோட்டில் ஹைவே எப்போவுமே பிஸியாகவே தான் இருக்கும். அந்த இடத்துல விழுந்து வண்டியோடு சேர்ந்து இழுத்துட்டு போனப்போ எந்த ஒரு வண்டியும் வராமல், எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து திரும்ப எழுந்து வீட்டுக்கு போன பிறகு தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்தளவுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். இந்த கிருபை எப்படி இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நான் அந்த மாதம் அங்கிள் வந்து 2 பேர் ரட்சிக்கப்படுறவங்க பேரை வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி வாங்கினாங்க. ஆவியானவர் எனக்கு அதை தான் ஞாபகப்படுத்தினாங்க. இந்த ஆலயத்தில் என்னோடய அப்பாவோட பேர் எழுதப்பட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து இன்னும் இப்போ ரீசெண்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து நைட்டில் தான் பால் போய் போட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகணும். அப்போ வந்து அது ஓட பாதை, எங்களுக்கு மலையடி வரனால ஓடையில் தான் போகணும். அந்த சமயத்தில் யார் அங்கே எந்த ஆபத்து வந்தாலும் யார் கற்றுனாலும் என்னன்னு கேட்கவே முடியாது. அப்பா போகிறப்போ ஒரு 3 பேர் பின்னாடியே போய் அவர்கிட்ட காசை கேட்டு காசு இல்லைன்னு சொல்லவட்டியும் 3 பேர் அடித்து மிதித்து நெஞ்சிலேயே மிதிச்சுட்டு அந்த அங்கே ஃபுல்லாக முள் தான், அந்த முள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வண்டி சாவியெல்லாம் எடுத்துகிட்டு கையில் இருந்த பணம் 100 ரூபாய் தான், அதை கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு எழுந்து கொஞ்சம் தூரம் போய் தான் ஆளை கூப்பிடணும். ஆனால் அப்படி அடித்து மிதித்து போனப்போ கூட அந்த ஜீவன் பாதுகாக்கப்பட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துக்கிறேன். அடுத்து எங்கள் அக்கா மாமா வந்து மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. அந்த சமயம் நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் ஆகஸ்ட்டில். அங்கே போனப்போ அங்கே எனக்கு ரொம்ப ஃபீவர். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்னால அவங்க அப்பா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பிள்ளைங்க இங்கே இருந்தாங்க, நான் அங்கே இருந்தேன். கிட்டத்தட்ட 4 நாளாக நான் வீட்டில் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு வந்து பயங்கர டெங்கு ஃபீவர்னால் ஹை டெம்பரேச்சர் ப்ளஸ் பயங்கர பாடி பெயின். அந்த நாட்களில் நான் கூட இல்லை. ஆனாலும் ஆண்டவர் வந்து தாயாக என் பிள்ளைங்களோட இருந்து அட்மிட் பண்ணி எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. பையன் வந்து ஃபுட்பால் கிளாஸ் வருவான். அப்போ 2 டைம் வந்து சைக்கிளில் வரப்போ ஒரு சமயம் மாடு குறுக்க வந்து கீழே விழுந்துட்டான். இன்னொரு சமயம் ஒரு கல் தடுக்கி விட்டு இந்த மழை பெஞ்சு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். ஆனால் 2 சமயமே எந்த ஒரு எலும்பு முறிவு எதுவும் இல்லாமல் கர்த்தர் அந்த சிராய்ப்போட பாதுகாத்தாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.